மைக் இந்த ஆன்ல இல்ல. ஆன்ல இருக்கு. கிரீன் லைட் எரியுது. கடிச்சிட்டே சொன்னா கடிச்சு. நான் பேசுறதே லூசுத்தனமா இருக்கும். இதுல ஜோக் பண்ணுங்க. ஒயிட் லைட்டே வெச்சுக்கலாம்ல? ஆமா, அப்பதான் மூஞ்சி நல்லா வெள்ளையா தெரியும். சரி, இப்போ இது வந்து கடி ஜோக் காம்படிஷன். எல்லாம் கடி ஜோக் நல்லா சொல்லுவீங்களா? ஓ கடி ஜோக் தானே? கடிச்சிட்டே சொன்னா கடி ஜோக். நீதான். அது ஒன்னு சொல்லுங்க. அது ஓகேவா? ஓகே. ஹாப்பி வியூவர்ஸ். சோ நம்மளுடைய போட்டியாளர்கள்லாம் ரொம்ப வெற்றிகரமா கோல போட்டிலாம் கலந்து வெற்றி பெற்றுட்டு இப்போ கடி ஜோக் காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க. சோ கடி ஜோக் காம்படிஷன்னா என்ன? எனக்கு தெரியும். என்னது கடி ஜோக்னா? ஒருத்தர் வந்து கடிச்சிட்டே ஜோக் பண்ணாரு. அதான் கடி ஜோக். ஆஹா. இதான் கடிச்சுக்கிட்டே ஜோக்ஸ்னா கடி ஜோக்கா மக்களே? கேட்டுக்கோங்க, ஆரம்பமே நல்லா இருக்குது. இப்படி சொன்னா யாரு கொடுக்காம இருப்பா? கண்டிப்பா கிடைக்கும். ஆமா, நீங்க கடி ஜோக் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்காது, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கடிக்கும். எனது கடி ஜோக் காம்படிஷன்ல. சரி, எல்லாரும் ஜோக்கோட வந்திருக்கீங்களா? நான் நல்லா கவுண்டர் கொடுப்பேன். நீங்க கவுண்டர்ல நிப்பீங்களா? என்ன கவுண்டர்ல நிப்பீங்க? ஓ, கவுண்டர்ல குடுப்பீங்களா? சரி, நீங்க ஜோக்கோட வந்திருக்கீங்களா? சரி, இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு ஜோக் சொல்றேன், ஆரம்பிச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களாம் ஒரு கடி ஜோக் சொல்லணும், சரியா? ட்ரை பண்றோம். இப்ப பாருங்க, இது என் கையில இருக்கிறது வந்து பொங்கல். அதான் காணும் பொங்கல். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இது என்ன நிறைய வாட்டி சொல்லிட்டாலும் இது வேணாம். இப்போ இது வந்து இதுதான் பொங்கல், ஓகேவா? இப்ப இதை இங்க வைக்கிறேன். பொங்கல். சரி சரி, பொங்கல் நசுங்கிருச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இது என்ன பொங்கல்? அது என்னமோ ஒரு பொங்கல். அது என்னமோ ஒரு பொங்கல். இல்ல நீ சொல்லுமா. கால் பொங்கல். அடுத்த பொங்கலுக்குள்ள சொல்லிடுமா? கலாய்ச்சிட்டாராமா. கால் பொங்கல். தவறு, இது தை பொங்கல். ஏன்னா நான் தைல வச்சிருக்கேன், அதனால தை பொங்கல். அடுத்த மாசம் வச்சா? ஆமா, அடுத்த மாசம் வச்சா அது அடுத்த மாசம் பொங்கல். சித்திரை பொங்கல். எஸ், சித்திரை பொங்கல். சித்திரை பொங்கல். அது அடுத்த மாசம் வச்சா வைகாசி பொங்கல். சரி, இப்போ இந்த பொங்கலை வந்து இவ இப்படி காட்டுறான் பாருங்க. என்ன பொங்கல் இது? காட்டுறான்ல, காணும் பொங்கல். ஆமா, ஏன்னா எல்லாரும் பாக்குறீங்க காணும் பொங்கல். முடியல. இப்போ இந்த பொண்ணு தலையில வச்சுட்டா இந்த பொங்கலை. வெரி குட், தலை பொங்கல். எல்லாரும் நல்லா கடிஜோக்கு படிச்சு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்கூல்ல எல்லாம் தான் வேலை போல, படிக்கிறது கடிஜோக்கு சொல்றதான் வேலை போல. அது பார்த்தாலே தெரியுது. சரி, இப்போ நீங்க எல்லாரும் ஒரு ஜோக் சொல்லுங்க ஆளுக்கு. சரி, அடுத்து வேற ஜோக்கு நாங்களாம் சொல்லிட்டோம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஓ, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு. சரி, டக்குன்னு ஜோக் சொல்லுங்க பாப்போம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, நீ ஒரு ஜோக் சொல்லு. இப்போ ஒருத்தன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டானா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து வாயில வச்சோடனே கீழே வந்துட்டானா. வாயில வச்சோடனே கிருகிருன்னு கீழே வந்துட்டானா? ஒருத்தன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டான், ஐஸ்கிரீம் வாயில வச்சான், கிருன்னு கீழே வந்துட்டான். தெரியலையே. ஏன்னா அது பிளாக் கரண்ட். ஓ, பிளாக் கரண்ட். ஓ, அந்த கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே வந்துட்டான். வெரி குட். கடி ஜோக். சரி, இப்போ அடுத்தது வந்து நீ சொல்லு. சூப்பர் தியா, காமெடி நல்லா இருந்தது. ஓகே, அடுத்து கடி ஜோக் நீங்க சொல்லுங்க. ஒருத்தன் வடை சாப்பிட்டானா. சரி, வடை சாப்பிட்டு கீழே விழுந்துட்டான். வடை சாப்பிட்ட கீழே வந்துட்டான். ஏன் ஸ்பீட் பிரேக் இருந்ததா போகும்போது? இல்லையா? யாரா தள்ளி விட்டாங்களா? இல்லப்பா. சரி, நீயே சொல்லுமா. ஏன்னா அது உளுந்த வடை. உளுந்த வடை சாப்பிட்டு கீழே விழுந்துட்டான். சரி, அடுத்து உங்களுக்கு. இதே மாதிரிதான் ஒரு ஆள் நின்னுட்டு வடை சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிடுறான் 1 மணி நேரத்துக்கு மேல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். என்னன்னே தெரியல. காசு இல்லையா? இல்ல, அச்சோ, வலியக்க வந்து மாட்டிக்கிட்ட. வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். வாங்கிட்டான், சாப்பிட்டுட்டு இருக்கான். ரொம்ப நேரமா சாப்பிட்டுட்டே இருக்கான். ரொம்ப நேரம் தெரியலையே. ஏன் தெரியலையா? ஏன்னா அது மெதுவடை. பொறுமையா மெதுவா ரசிச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே சாப்பிட்டுட்டு இருக்கான். மெதுவடைனால மெதுவா சாப்பிடுறான். இது உளுந்த வடை மெதுவடை, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? எஸ், நல்லா இருக்குது வடை காம்பினேஷன். ஒருத்தன்
வடை சாப்பிட்டான். ஆ சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஆ ஆனா பொறுமையா இருக்கலாம். ஏன் என் வயிறு வலியா? ஏதாச்சும் மாவு ஏதாவது தப்பா போட்டுருக்கானா அந்த கடைக்காரன்? இல்ல இல்ல அப்புறம் வேற என்ன? அப்படியே சொல்லட்டா? சொல்லு. பாஸ். ஃபெயில். அதான் எனக்கு தெரியல. ஃபெயில். என்ன லாங்குவேஜ்ப்பா? ஆமா வடையா? ஆமா. ஓ ஆமா வடைய சாப்பிட்டதுனால மெதுவா போறானாமா. எங்கடா யோசிக்கிறீங்க இதெல்லாம்? மூளையில மொத்தம் எத்தனை வடை இப்போ சுட்டு வச்சிருக்கீங்க? அது நான் இப்ப சொன்ன வடை. 3 வடை சுட்டு வச்சிருக்கோம் அங்கிள். ஒரு வடை இவ, இன்னொரு வடை நான், இன்னொரு வடை இவ. வடை நல்லா இருக்கு. இதுக்கு மேலயே வடை சுட்டு வச்சிருக்கோம். இந்த வடைலாம் உங்க அம்மா அங்க சுட்ட வடை தானே? ஆமா வடை, உளுந்த வடை, இல்ல மெது இல்ல வடை. இல்ல இல்ல நான் என் வாயில சுட்ட வடை. ஐயோ நல்லா இருக்கு வடை ஜோக்கு. நன்றி நன்றி. வழக்கமா எல்லாருமே சொல்றது பாட்டி பை வடை சுடுன்னு. ஆ ஆனா அது தப்பு. ஆ இத்தனை நாளா பாட்டி நம்மளால ஏமாத்திடுச்சு. ஆ பாட்டி போய் அடுத்த வீட்டுல இருக்கிற வடையை போய் சுட்டுச்சான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. பா 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 பா. நல்லா இருக்கு தம்பி. அது உங்க பாட்டியா? இல்ல யார் பாட்டி? கதையில வர யோசிக்கலாம், யாரை கோத்து யார கோத்து விடுறது யோசிக்கிறீங்க? எந்த பாட்டிய கோத்து விடலாம்ல? எக்ஸாம்பிள் எங்க பாட்டி வச்சுக்கோங்க. ஓ நீ ஜீவிகா பாட்டியா? சரி சரி. விடுகதை கேட்கலாமா? சூப்பர், கேக்கலாம். ஒருத்தன் வந்து ஒரே ஒரு முட்டை சாப்பிட்டானா வயிறு ரொம்பிடுச்சா எப்படி? ஒருத்தன் ஒரே ஒரு முட்டை சாப்பிட்டான், வயிறு ரொம்பிருச்சு. எனக்கு ஆன்சர் தெரியும். யானை முட்டை இல்ல. யானை முட்டையா? மக்களே அனகுண்டா முட்டை. அனகுண்டா முட்டை. யானை முட்டைன்னு சொன்னா யாரு? அந்த வெட்டிக்கிளி கோலம் போட்டவன் தானே? ஆமா பாஸ், அந்த வெட்டுக்கிளி போட்ட கோலம் போட்டதான் யானை முட்டை சொல்றான். யானை முட்டை. அனகுண்டா முட்டையா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். சரி ஒருத்தன், சரி நீயே சொல்லுமா. ஏன்? வயிறு முட்டை. ஓ ஏன்னா வயிறு முட்டை சாப்பிட்டதுனால ஒரு முட்டை தான் சாப்பிட்டானா? சூப்பர் சூப்பர், சரி வெரி நான் ஒரு வீடியோ கேட்கிறேன். ஒரு யானை மண்டே கோயிலுக்கு போச்சான், டியூஸ்டே இது மசூதிக்கு போச்சான், வெட்னஸ்டே சர்ச்சுக்கு போச்சான். ஏன்? மயிலாடி யானை. ஏன்னா மண்டே கோயிலுக்கு போச்சா? ஏன்னா மண்டே புளிசாதம் போட்டிருப்பாங்க, 2ஆவது நாள் சர்ச்சில் பிரியாணி போட்டிருப்பாங்க, மசூதிலையும் பிரியாணி போட்டிருப்பாங்க, போயிருப்பான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. தப்பு. நான் சொல்றேன் மதம் பிடிச்ச யானை. ஓ மதம் பிடிச்ச யானை, அதனால கோயிலுக்கு போகுது, சர்ச்சுக்கு போகுது, அப்புறம் மசூதிக்கு போகுது. வெரி குட் வெரி குட், நல்லா இருக்குது. என் வாயில இருந்து யானை யானையா வருது. யானை யானையாவா? ஏன் யானை? யானைனா யானைதான். வாயில கொட்டாய் தானே போறோம், யானை எப்படி வரும்? அதான் யானை இங்கிலீஷ்ல. ஓ யானை. ஓ கொட்டாய்க்கு வந்து வாய் ஸ்லிப் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? கொட்டாய்க்கு வந்து இங்கிலீஷ்ல யார், நீங்க அதான் வாயில யானை யானையா வருதான். யானைன்னு சொல்ற முதல் நீதான்டா. நல்லா வருவீங்க தம்பி. சரி நான் கேக்குறேன். ஒருத்தன் வந்து விஷம் குடிச்சானா? ஏன் தண்ணி குடிக்க வேண்டியதானே? நெக்கு சிரிப்பே வரல. இல்ல விஷம் தான் குடிச்சான். சரி விஷம் குடிச்சிட்டான். ஏன் உங்க கோலத்தை பாத்துட்டானா? சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தன் விஷம் குடிச்சானா சாகவே இல்லையா எப்படி? விஷம் குடிச்சா அவன் சாகல, ஏன்னா அவன் குடிச்சது விஷமே இல்ல. இல்ல இல்ல அதான் சொல்லிட்டீங்களே, இல்ல பாத்தீங்களா? சொல்லுங்க. ஏன் தெரியல? யாருக்குமே தெரியலையா? யாருக்கும் தெரியல. ஏன்னா முழுங்கலையா? முழுங்கலையா? நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. ஏன் 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 கேப்ப 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 இதெல்லாம் ஜோக்கு சொல்லு, ஜோக்கு ஜோக்கு சொல்லு, ஜோக்கு ஜோக்கு சொல்லு, ஜோக்கு சொல்லு. வேணாம் சாமி, இந்த ஜோக்கு கை ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட சொல்லுங்க, நான் வரேன். நீங்க என்னதான் சொன்னீங்க? அவங்கிட்ட அப்படி பதறி ஓடிட்டு இருக்கா, அப்படி என்னதான் ஜோக் சொன்னீங்க எல்லாரும்? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. மதுரை முத்து காமெடி பாஸ். மதுரை முத்து இல்ல பாஸ், கடி ஜோக்கு. கடி ஜோக். ஏதாவது பேலன்ஸ் வச்சிருக்கீங்களா? நான் வடை சுட்டதுல நிறைய வடை என் வாயில கொஞ்சம். வாய்ப்பு இருக்கு, எல்லாரும் தனித்தனியா சொல்லலாம். சரி சரி, இல்ல இல்ல இந்த அக்கா சொல்லிட்டோம். சொல்லுங்க. முட்டையே போடாத பறவை என்ன பறவை? முட்டையே போடாத பறவை முட்டை பறவை இல்ல.
முட்டை போண்டா பறவை. இல்ல. நீங்களே சொல்லுங்க. வேற என்ன? ஏன்னா அது ஆண் பறவை. ஓ, ஆண் பறவை. பா. சரி நான் கேக்குறேன். கேளுங்க. உலகத்திலே எந்த பேன் பெரிய பேன்? பேனா? பேண்டா பேனா? பேன். பேன். பேன்னா அந்த கடாய். PAN. ஓ, உலகத்திலே பெரிய பேன் ஜப்பான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. வாவ் ஜப்பான். வாவ், எங்க கடி ஜோக்குக்கு இவங்க பாஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிருக்காரு. இந்த உலகத்திலே பெரிய கேட் இது. டோல் கேட். இந்தியா கேட். இந்தியா கேட். டோல் கேட், கோல்கேட், இந்தியா கேட். கோல்கேட். நம்பர் 1 பிராண்ட். ஆமா உங்க வாயெல்லாம் அது விளக்குதுல, பெரிய கேட்டுதான் அது. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். ஒருத்தர் வேகமா கடைக்கு போறோம், ஓடி போறோம், கடையில போய் என்ன வாங்குவோம்? மூச்சு வாங்குவா. தோத்துட்டீங்க ராஜ், நீங்க தோத்துட்டீங்க. சரி, நான் தோத்துட்டேன், இப்போ நான் ஜெயிக்க போறேன். சரி, மூச்சு வாங்கிட்டான், இப்ப என்ன வாங்குவோம்? பால் வாங்குவா. அதானே. ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. தண்ணி வாங்குனானா? கடைக்கு போறான், மூச்சு வாங்கிட்டான், ஆனா அவன் வாங்க வேண்டிய பொருளை வாங்காம வரும். ஏன்? ஏன்னா அவன் மூச்ச வாங்கிட்டான்ல. ஏன்னா கடைக்காரன் இல்ல. சண்டப்பா. நான் கேக்குற क्वेश्चन சம்பந்தமே இல்லாம இருக்கும். நீ சொல்ற ஆன்சர் அப்படிதான் இருக்கும். சொல்லு. இல்ல, நீங்க இரண்டாவது சொன்னது கரெக்ட்டா இருக்கும். சரி. क्वेश्चन கரெக்ட்டா இருக்கும். செகண்ட். சரி, நீ சட்டு புட்டு ஜோக்க சொல்லுங்க. இங்க யாராச்சும் படிச்சிருக்கீங்களா? இல்லங்க, யாரும் படிக்கலங்க. அப்ப உங்களுக்கு நான் இந்த கேள்வி கேக்குறேன். ஸ்கூல்ல இருந்து அப்படியே தனியா ஓடி வந்துட்டோம். நீங்க எல்லாத்தையும் கேளுங்க. சரி. எந்த பறவை முட்டை போடும்? முட்டை போடும். எல்லா பறவையும் தான் முட்டை போடும். என்னங்க பறவை முட்டை போடும்? முட்டை போட்ட பறவையா? அதான பெண் பறவை தான சொல்ல போற. அதானே. பாஸ், நீங்க படிச்சிருக்கீங்க தானே நான் உங்களை கேட்டேன். ஐயோ. தெரியல. சொல்லு. அதுக்கு நீ இப்ப அந்த பாஸ் டக்குன்னு படிக்கல. சொல்லு, கேப் விட கூடாது. கிடையாது. எல்லா பறவையும் முட்டை போடாது. பிரெக்னன்ட்டா இருக்கிற பறவை மட்டும் தான் முட்டை போடும். அதுக்கு ஒரு கண்டுபிடிக்க போடுமா? ஓ நோ, ஓ நோ. தோத்துட்டீங்க ராஜ், தோத்துட்டீங்க. நீங்க திருப்பி தோத்துட்டீங்க. சரி. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். கேளுங்க. ஒரு யானை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சா, அது இப்ப என்ன இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன இருக்கும்? நனைஞ்சிருக்கும். அதானே. எனக்கு தெரியும். ஏன்னா அது நீர் யானை. வாவ் வாவ். ஓகே, இப்ப எல்லா கேள்வி கேட்டீங்களா? நான் எல்லாரையும் நான் இப்போ ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி ஒரு விடுதலை கேக்குறேன். ஏன் ராபிட் எப்படி வரும்? நான் கேட்கறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். சரியா? சரியில்லை. ஒருத்த வந்து கடைக்கு போறானா, சரி. சில பொருள் வாங்குறதுக்கு, பொருளை வாங்காம வரானா. ஏன்? கடைக்காரர் இல்ல. அதானே. கடை இல்ல, ஏன்னா கடை மூடி இருந்தது, இல்ல அவனுக்கு ஞாபகமா இருந்து, இல்ல அவன் சரியான லூசா இருப்பான். இல்ல, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவன் கேட்ட பொருள் அங்க இல்லையா. திருப்பியும் அந்த ஆளு அவன் பொருளை வாங்கிட்டு கடைக்கு போறான். அந்த அவன் கேட்ட பொருளை இருந்துச்சான், ஆனா பொருளை வாங்காம வந்துட்டான். ஏன்னா அவன்கிட்ட காசு இல்ல. அதானே. இல்ல, கடையில கடைக்காரன் இல்லையா. செல்லும் இந்த பாவி. சரி, அதே ஆள் திருப்பி கடைக்கு போறான். அவன் கேட்கிற பொருள் ஒன்றுதான், கடைக்காரன் இருந்தானா, ஆனா திருப்பி பொருளை வாங்காம வந்துட்டான். காசு இல்ல. சரி, அதே ஆளு திருப்பி கடைக்கு போறானா, அவன்கிட்ட காசு இருக்கா, அவன் கேக்குற பொருள் இருக்கா, கடைக்காரனும் இருக்கானா, கடையும் திறந்து இருந்துதான், ஆனா திருப்பி வாங்காம வந்துட்டானா. ஏன்னா அந்த பொருள் ஏற்கனவே அவன்கிட்ட இருக்குதான். ஆமா, ஏற்கனவே அந்த பொருள் அவன்கிட்ட ஏற்கனவே வாங்கிட்டானா, அதனாலதான் வாங்காம வந்துட்டான். சரி, அதே ஆளு திருப்பி கடைக்கு போறானா. சரி, அதே ஆளு இப்போ அதே கடைக்கு போறானா, அவன்கிட்ட காசு இருக்கா, அவன்கிட்ட அதே பொருள் இல்லையா, கடைக்காரன் இருக்கானா, கடை திறந்து இருக்கான், எல்லாமே இருக்கான், இருந்தாலும் அவன் எந்த கடைக்கு என்ன வாங்குறானோ எங்களை விட்டுருங்க அங்கிள். இந்தாங்க ஒரு கொஸ்டின். நீங்க திரும்பியும் வேண்டாம், எங்களை விட்டுருங்க.